அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலேயே கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வசமாகிவிட்டது என்பது இந்த கூட்டம் அறுதியிட்டு கூறுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக, அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கொள்கைக்காக உறுதியாக நின்று திமுக என்கிற ஒரு அரக்கனுக்கு எதிராக வாள் சுழற்றுகிற வீரனாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகத்தில் திமுக என்கிற தீய சக்தியை தூக்கி எறிந்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, ஓபிசி அணியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சாய் சுரேஷ் அவர்களே, மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் எழிலரசன் அவர்களே, அவரு மாவட்ட பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, சொல்லிடுறேன் 2 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல, மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சுகுமாரன்ஜி அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மேகநாதன் அவர்களே, முன்னாள் சேர்மன் அறிவழகன் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் எக்ஸ் எம்எல்ஏ தமிழழகன் அவர்களே, பேர் தப்பா சொல்றாங்க, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் ஏடி மணிகண்டன் அவர்களே, ஏடி ராஜேந்திரன் அவர்களே, மண்டல் தலைவர்கள் ஐயனார் அருள், கிருபானந்தன், சங்கர் அவர்களே, சரண்ராஜ் அவர்களே, விவசாய அணி வெங்கடாஜலபதி அவர்களே, வடலூர் நகர தலைவர் கனிமொழி அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, கந்தன் அவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த யாத்திரையினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய லோகநாதன்ஜி அவர்களே, வடலூர் பண்ணைவயல் இளங்கோ அவர்களே, வடலூர் அவர் இப்ப மாவட்ட செயலரா, மாவட்ட துணைத் தலைவர் திருமுருகன் அவர்களே, இந்த மேடைக்கு கீழாக அமர்ந்திருக்கிற மாநில, மாவட்ட, மண்டல், அணி, பிரிவு அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்தினுடைய முதல் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முதல் வீட்டில் இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமையை மீட்பதற்காக களத்தில் நின்று பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் எங்களுடைய பண்பாட்டு உரிமையை, எங்களுடைய கலாச்சார உரிமையை, எங்களுடைய வாழ்வியல் இறையியல் பொக்கிஷங்களை காப்பாற்றுகிற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக காரங்க சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தூண் அது விளக்கு தூண் இல்ல, சர்வே கல்லு அப்படிங்கிறாங்க. நாம கடலூர் மாவட்டம் விவசாய பூமி. இங்க நம்ம எவ்வளவோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். முந்திரி விவசாயம் பண்றோம், கரும்பு விவசாயம் பண்றோம், நெல் விவசாயம் பண்றோம், மல்லாட்டை போடுறோம். எத்தனையோ சர்வே கல்ல பார்த்துருக்கிறோம். சர்வே கல்னா 2 அடி இருக்கும், 3 அடி இருக்கும். 12 அடியில சர்வே கல் பார்த்துருக்கீங்களா? இந்த திமுக காரன் சொல்றான் 12 அடி கல்ல சர்வே கல்லுங்கிறான். நேத்து என்ன பண்ணிட்டானுங்க, சர்வே கல்லுன்னா கோர்ட் ஒத்துக்கல. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல அது இந்து கோவில் வைக்கல, அது சமணர்கள் வைத்திருக்கிற ஒரு விளக்கு தூண்.
அப்படின்னு சொல்றான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியல. சமணர்கள் இன்றைக்கும் நம்மளுடைய கடலூர் மாவட்டத்துக்கு கூட வராங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வராங்க. அங்க சமணர் கோயில் இருக்கிறது. துறவிகள் வருவாங்க. வரும்பொழுது பாய் போட மாட்டாங்க, பெட்ஷீட் போட மாட்டாங்க, ஒரு சாதாரண ஒரு கல்லு தரையில போய் படுத்துப்பாங்க. அந்த தரையில படுத்திருக்கிறவங்க இரவுகளில் விளக்கை ஏற்ற மாட்டார்கள் சமணர்கள். ஆனா இந்த திமுக காரன் சொல்றான் இது சமணர்களுடைய விளக்கு தூண் என்று சொல்லுகிறான். இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும், தமிழர்களுடைய இறையியலை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிற திமுகவை அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் சமூகம் முடிவு செய்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அல்லும் பகலும் நம்முடைய நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த திமுக என்ன பண்ணுது? மத்திய அரசு கொடுக்கிற எல்லா திட்டங்களுக்கும் இவங்க 50 காசுக்கு ஒரு ஸ்டிக்கர் விட்டாங்க. ரேஷன் கடையில 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 20 கிலோ அரிசி தரப்படுகிறது. அந்த 20 கிலோ அரிசியும் தருவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நம்ம வீடு கட்டுறதற்கு 2,69,000 ரூபாய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நம்முடைய உள்ளாட்சிகளில் நடக்கிற அத்துணை திட்டங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் மாதம் தருகிறேன் என்று சொல்லிட்டு 2.5 வருஷம் தராம 2.5 கோடி பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு 1 கோடி பேருக்கு தந்தாங்க. அப்ப 2024 தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே 20 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா தகுதி வந்துச்சுன்னாங்க. இப்ப 2026 தேர்தல் வருதுன்னும் போது 30 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா தகுதி வருதுங்கிறாங்க. ஆனால் நம் எல்லோருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் 2800 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி கொடுத்துட்டு இருக்காரு? பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவதாக சொன்ன திமுக எல்லா பெண்களுக்கும் தரல, 2.5 வருஷம் தரல, அதுக்கப்புறம் பாதி பேருக்கு தந்தாங்க, அதுவும் முழுசா தரல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்கள், வயதானவர்கள், அத்துணை கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு 2800 ரூபாய் தரார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்புல நமக்கு தர்ற பணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தருகிற பணம். 336 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி. ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் 33,600 ரூபாய். ஒரு மாதத்திற்கு 2,800 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார். அந்த அக்கா கேக்குறாங்க, அந்த பணம் எங்களுக்கு முழுசா வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. சாமி வரம் கொடுத்துச்சு, நம்ம திருட்டு பூசாரி திமுகவை ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டோம், அந்த பணத்தை முழுசா நமக்கு தரவிட மாட்டாங்க. நீங்க ஓட்டு போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை உட்கார வச்சீங்க அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தில் தருகிற அத்துணை திட்டங்களும் முழுமையாக ஊழல் இல்லாமல் நம்முடைய மக்களுக்கு வந்து சேரும். இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த திமுகவில் இருக்கிற முன்னாள் எம்பி டிஆர்வி ரமேஷ் அவர்கள் தன்னுடைய முந்திரி ஆலையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளியை கொலை செய்துவிட்டு கொலை வழக்கில் உள்ள போயிட்டு வந்தவர் ஒரு எம்பி. அந்த கொலை வழக்கில் அவர் உள்ள போனதற்கு பிறகும் கூட அவர் எம்பியாகவே இருக்க அனுமதிக்கப்பட்டார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில நீங்க காட்டுங்க, அரசாங்கமே அரசாங்கத்தினுடைய உதவியோடு அரசாங்கத்தில் இருக்கிற எம்எல்ஏவினுடைய கல்லூரியிலேயே கிட்னி திருட்டு நடந்தது நாமக்கல். இன்றைக்கு காவல்துறையை கண்டு பெண்கள் அஞ்சுகிற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களை வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய அதிமுக மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன்
சொரத்தூர் ராஜேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உட்காந்துட்டோம். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய கட்சிக்கு ஒருவர் என்ற விதத்தில், மாவட்டத்துக்கு ஒருவர் என்ற விதத்தில் மேடையில் அமரவும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றபடி ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கு கீழே ஏற்பாடாகியிருக்கும். கீழே வந்து மேடை அருகே உட்காருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா கட்சியிலும் உட்காரணும். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். கட்சிக்கு ஒருவர், மாவட்டத்துக்கு ஒருவர் என்ற முறையில் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் மட்டும் மேடையில் வருங்க. மற்றவங்க எல்லாம் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஃப்ரண்ட்ல சேர் போடுங்க தம்பி. ஃப்ரண்ட்ல ஒரு ரோ சேர் போடுங்க. கூட்டணி கட்சி நிர்வாகிகள்லாம் உட்காரணும். சேர் போடுங்க. பண்ருட்டி சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சத்யா பன்னீர்செல்வம் அவர்களை வருக வரவேற்கிறோம். இந்த திமுகவினுடைய தீய ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று தமிழக மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த போது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கம்ஃபர்டபுளா இருந்தார். என்றைக்கு வரைக்கும் தெரியுமா? ஐடிசி ஹோட்டல்ல சென்னையில மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவாகிவிட்டது என்று சொன்ன அடுத்த நிமிடம் திமுகவினுடைய தோல்வி முடிவாகிவிட்டது. இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி, திருட்டு பூசாரி உட்கார வச்சுட்டு திருவண்ணாமலையில தக்காளி லாரியை ஓட்டிக்கிட்டு ஒரு லாரி வருது. அதுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தமிழகத்தினுடைய காவல்துறையை சார்ந்த காவலர்களே மானபங்கப்படுத்துகிறார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் சாலையில இருட்டுல நடந்து போறாங்க. ரெண்டு பசங்க அப்படியே கையில கட்டிட்டு எதிரில் வராங்க. அந்த பொண்ணு பயப்படும். ஐயோ நம்ம தனியா நடந்து போயிட்டு இருக்கோமே, எதிரில் ரெண்டு பேர் கையில கட்டிட்டு வராங்களே, ரெண்டு பேர் பேண்ட் போட்டு வராங்க. அந்த பொண்ணு பயப்படும். ஆனால் ஒரு காவலர் சீருடையில் வரும்பொழுது ஒரு போலீஸ்காரர் வந்துட்டாரு, நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று அந்த பொண்ணு நினைக்கும். ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் காவலர்களே பெண்களை வேட்டையாடுகிற ஒரு கேவலம் திருவண்ணாமலையில் நடந்தது. அது நடந்து ஒரே மாதத்திற்குள்ளாக திண்டிவனத்துல இன்னொரு போலீஸ் போக்சோ ஆக்ட்ல உள்ள போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழகம் இதுவரை சந்தித்ததே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்த தீய ஆட்சி, இந்த மோசமான ஒரு ஆட்சி நம்ம கடலூர் மாவட்டத்தில் 2021 ஆண்டுக்கு முன்பாக இவ்வளவு கஞ்சா பரவலை நாம பார்த்திருக்கோமா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்திற்கு 66 உயிர்கள் பலியானது. ஆனா இன்றைக்கும் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கள்ளச்சாராய வழக்கில் கைதானவர்கள் திமுக காரங்க. அங்கேயாவது கைது ஆனாங்க. ஆனா இப்பொழுது வரை கிட்னியை திருடிவிட்டு திமுகவினர் நாமக்கல் பகுதியில் கைதாமகாமல் ஊர் சுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான மோசமான போதைப் பொருள் பரவல் என்பது
மனித வளம் அழிந்து போயிருக்கிறது. இதை நாம தடுத்து நிறுத்த எப்படி இவ்வளவு பெரிய பரவல் ஏற்பட்டது? இன்றைக்கு KN நேரு அவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு மனுஷன் +2 வரைக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம் நம்ம பசங்களை படிக்க வைக்கிறது. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சு இன்ஜினியரிங்ல போய் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எழுதி நான் வேலைக்கு போயிடலான்னு ஒரு இளைஞன் போய் எக்ஸாம் எழுதுறான். ஆனா திமுகவினுடைய அமைச்சர் ஒரு போஸ்டிங்க்கு 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு எக்ஸாம்ல மெரிட்ல பாஸ் பண்ண மாணவர்களை விட்டுட்டு அந்த 35 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த வேலையை போட்டு கொடுத்திருக்காரு. இன்றைக்கு அந்த ஊழல் வழக்கை திமுகவினுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஊழல்களை நாம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வியல் உரிமை, நம்முடைய பண்பாட்டு உரிமை, நம்முடைய இறையியல், நம்முடைய உழைப்பில் உருவான வரிப்பணம், நம்முடைய இளைஞர்களது எதிர்காலம் அத்தனையும் இன்றைக்கு தமிழகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய மக்களுக்கு நல்வாழ்வு மலர வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உறுதியெடுக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பாரத் மாதா கே சவுண்டே வரல. பாரத் மாதா கே, பாரதிய ஜனதா கட்சி. நன்றி. அடுத்ததாக தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு மாநில பொறுப்பாளரும் மாநில பொதுச்செயலாளருமான அன்பு சகோதரர் கருப்பு எம் முருகானந்தம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ஒரு பாடல் ஒன்று வெளியிடணும் சொல்லி. ஆக அதற்கு முன்னாக ஒரு இந்த யாத்திரையினுடைய பாடல் ஒன்று வெளியிடப்படுகிறது. பாட்ட உங்கள் வீட்டு பிள்ளை வருகின்றார், தமிழகம் தலை நிமிர தலைவர் வருகின்றார். உங்கள் வீட்டு பிள்ளை வருகின்றார், தமிழகம் தலை நிமிர தமிழர் வருகின்றார். 8 திக்கும் புகழ் மணக்க இருந்த வெறும் தலைவர் வருகின்றார். தலைவர் வருகின்றார், தலைவர் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார், நயினார் நாகேந்திரன் வருகின்றார். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல எதிர்கட்சியினுடைய தலைவர்
முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எதற்காக மக்களை சந்திக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி, தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை பற்றி வாய்களிலே பேசுகின்றார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சியிலே ஜனநாயகம் இந்த நாட்டிலே இருக்கின்றதா என்று சொன்னால் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அரசியல் அமைப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய நீதித்துறையை மிரட்டக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமலாக்கத்துறையை மிரட்டக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை துறையை மிரட்டக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மக்களுக்கான ஆட்சி என்று சொன்னால் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். தன் மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக, ஏன்னா அந்த கட்சியில எல்லாருக்குமே அதுதான் வேலை, வேலை வாங்கி தரதா 30 லட்சம் 25 லட்சம் 15 லட்சம் பணம் வாங்குறது தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வேலை. அதன் ஒரு பகுதியாக இப்பொழுது நேரு அவர்கள் அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். முன்பு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தால் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலே அமலாக்கத்துறை விசாரணைக்காக அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது தன் மீது குற்றம் இல்லை என்று சொன்னால் அமலாக்கத்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கொடுத்திருக்க வேண்டும். அமலாக்கத்துறை விசாரணைக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டை சோதனையிடுவதற்கு, தன்னை விசாரணை செய்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை ஒரு அமைச்சர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறை சோதனைக்கு செல்கின்ற பொழுது, விசாரணைக்கு செல்கின்ற பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளை பெண்கள் என்றும் பார்க்காமல் கூட அவர்களுடைய அடியாட்களை வைத்து அடித்து விரட்டிய ஒரு ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் இப்பொழுது பார்த்தோம் சொன்னால் திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு, பல தீர்ப்புகள் இந்த நாட்டிலே வந்திருக்கின்ற பொழுதும் கூட தற்பொழுது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு ஒரு உத்தரவை கொடுத்தார்கள். அவர் நேரடியாக அந்த கோயிலுக்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய வரலாற்று பூர்வமான உண்மைகளை தெரிந்து கொண்டு அந்த தீர்ப்பை ஒரு நீதிபதி வழங்குகின்றார். ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய அரசாங்கம் ஆனால் அந்த நீதிபதிக்கு எதிராக அவர்களுடைய கட்சிக்காரர்களை, அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்களை வைத்து அந்த நீதிபதியை விமர்சிப்பது, அவருக்கு மிரட்டல் விடுவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுதும் கூட அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தாமல் அங்கே தீர்ப்பம் ஏற்றுவதற்காக முயற்சி எடுத்த இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை கைது செய்து வழக்கு பதிந்திருக்கின்றது காவல்துறை. அதோடு மட்டுமல்ல, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சிந்தனைக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கலாம் என்று கேட்கக்கூடிய வகையில் இதுவரை இந்திய நாட்டில் நடைபெறாத அளவிற்கு, தமிழகத்திலே நடைபெறாத அளவிற்கு ஒரு நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடிய, நீதிபதியை விமர்சிக்கக்கூடிய, நீதிபதியை கேவலமாக பேசக்கூடிய, நீதிபதியை சமுதாயத்தை சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தனக்கு எதிராக, தான் நினைத்ததற்கு எதிராக நீதியை ஒரு நீதிபதி வழங்கிவிட்டார் என்கின்ற காரணத்திற்காக அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகரிடம் தீர்மானம் கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த தீபாவளிக்கு முன்பு அரசியல் விமர்சகர் வரதராஜன் என்று சொல்லக்கூடியவர், ஒரு வயதிலே முதிர்ந்தவர்,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை பற்றி, தவறுகளை பற்றி சுட்டிக்காட்டுகின்றார் என்று சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தீபாவளிக்கு கூட வர முடியாத அளவிற்கு கொடுமைப்படுத்தப்பட்டார். நேற்றைக்கு முன்தினம் சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு அரசியலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய ஊழல்களை சுட்டிக்காட்டுகின்றார் என்ற காரணத்திற்காக அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டினுடைய கதவை உடைத்து கடப்பாறைகளோடு தீயணைப்பு படையை வர சொல்லி, தீயணைப்பு வீரர்களை வர சொல்லி அங்கே கதவை உடைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். சிறையில் அடைக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இது ஜனநாயக முறையில் நடைபெறக்கூடிய ஆட்சியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமலாக்கத்துறை என்பது இந்த நாட்டில் ஊழல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். நீதிமன்றம் என்பது இந்த நாட்டில் உச்சபட்ச அதிகாரமிக்க தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கக்கூடியவர்கள். அந்த நீதிமன்றத்தை விமர்சிக்கின்றார்கள், மிரட்டுகின்றார்கள், அச்சுறுத்துகின்றார்கள். ஜனநாயகத்தினுடைய தூண்களாக விளங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு மிரட்டப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஜனநாயக ஆட்சியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இவர்கள் செய்வதைப் போல மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியை போல ஜனநாயகத்திற்கு விரோதமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசாங்கமும் செயல்பட்டது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்திலே இருக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வெளியில் இருக்க முடியுமா? சிறையில் தான் இருக்க முடியும். ஆனால் நாம் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள் என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த ஒரு மக்கள் விரோத ஆட்சியை, ஜனநாயக விரோத ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்திலே தேர்தலிலே மக்களை சந்திக்கின்ற பொழுது எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று சொன்னார்கள், குறைத்தார்களா? சொத்து வரி உயராது என்று சொன்னார்கள், சொத்து வரியை உயர்த்தினார்கள். பால் விலை உயராது என்று சொன்னார்கள், பால் விலையை உயர்த்தினார்கள். பஸ் கட்டணம் உயராது என்று சொன்னார்கள், பஸ் கட்டணத்தை உயர்த்தினார்கள். டீசலுக்கு 5 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள், குறைத்தார்களா? தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார்கள். உரிமை தொகை 5 ஆண்டு காலமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பட்டியல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறு தேர்தல் வருகின்ற வரை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனை என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி நடத்தாமல் அவர்களுடைய மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நேற்றைய தினம் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழக தேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நிதின் விபின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். யார் இந்த நிதின் விபின் என்பது யாருக்காவது தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் என்பதே கேள்விக்குரிய. இதுவரை நாங்களே தேடி கண்டுபிடித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம். பீகார் மாநிலத்திலே அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு சாதாரண தொண்டனுக்கு எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த இயக்கத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனை இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. சாதாரண தொண்டனும் டீ கடையிலே ரோட்டு ஓரத்திலே டீ விற்றுக் கொண்டிருந்தவரும் பிரதமராக முடியும். சாதாரண தொண்டனும் தேசிய தலைவராக முடியும் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவராக வேண்டும் என்று சொன்னால், முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் உழைத்தவனாக இருக்க வேண்டுமா? அல்லது கட்சிக்காக சிறை சென்றவனாக இருக்க வேண்டுமா?
அல்லது கட்சிக்காக காவல்துறையிடம் அடி வாங்கியவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கட்சிக்காக குடும்பத்தை இழந்தவனாக இருக்க வேண்டுமா, அல்லது கட்சிக்காக உயிர் தியாகம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டுமா என்று பார்த்தால் எதுவுமே தேவையில்லை. யார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றானோ, கருணாநிதியினுடைய மனைவியின் மகனாக, இரண்டாவது துணைவியின் மகனாக எத்தனை மனைவிகள் எத்தனை துணைவிகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பிறந்த குழந்தைகள் தான் அமைச்சர்களாக முடியும், முதலமைச்சராக முடியும், தலைவராக முடியும் என்ற அடிப்படையில் ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் தொடரலாமா? இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயணத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக நம்மை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய முன்னாள் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உங்கள் மத்தியிலே உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். பாரத் மாதா கி. भारत माता की, भारत माता की, भारत माता की, भारत माता की. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெந்தவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றத்தாருக்கு. பாரத் மாதா கி, 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 பாரத் மாதா கி. வெல்க வெல்க வெல்கவே. தம்பி மேடம்லாம் ஆஃப் பண்ணுப்பா. வெல்க வெல்கவே. தம்பி மேடம்லாம் ஆஃப் பண்ணுங்க. மேடம்லாம் ஸ்டாப் பண்ணு. வெல்க வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மரியாதைக்குரிய தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நெச்சராஜ் அவர்களும் மாவட்ட தலைவர்களும் மேடைக்கு வரும். மற்றவர்களெல்லாம் கீழே இருந்து அமைதியாக இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையிலே இருக்க இல்லை, ஆகையால தேசிய செயலாளர் அவர்களும் மாவட்ட தலைவர்களும் எனவே இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சி, மக்களை ஏமாற்றி மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல இந்து விரோத ஆட்சி, இன்றைக்கு இந்துக்களை கேவலமாக பேசுவது, இந்து கோயில்களை பழித்து பேசுவது, இந்து கலாச்சாரத்தை பழித்து பேசுவது என்று தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு மழையால் பாதிக்கப்பட்டு நம்முடைய நெற்பயிர்கள் எல்லாம் கதிர்கள் எல்லாம் வீணாகினதற்கு காரணம் யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தான். இன்றைக்கு எத்தனை டாஸ்மார்க்கிலே எத்தனை பாட்டில்களை விற்கலாம் என்று திட்டமிடக்கூடிய அரசாங்கம் இந்த விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை வகுத்தார்களா என்று சொன்னால் கிடையாது. அப்படி விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பயணத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால்
போற்றக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். போங்க, போய் பாருங்க, போங்க. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகள், உலக வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாடுகள், இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து, நம்முடைய ஆட்சியை பார்த்து அச்சப்படக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வரி விதித்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவிற்கு, இன்றைக்கு இந்திய நாட்டின் மீது வரி விதித்தார்கள் என்று சொன்னால் அங்கே அமெரிக்க பாராளுமன்றத்திலே அமெரிக்காவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். இந்தியாவின் மீது நீ வரி விதிக்க கூடாது, இந்தியாவிடம் மன்னிப்பு கேள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களும் அமெரிக்க அதிபரை இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்க சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஆட்சி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பாரத நாட்டிலே பயங்கரவாத தாக்குதலை நடத்திவிட்டு ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட அழித்து ஒழிக்கப்படுவான் என்பதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பிரிட்டனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு பயங்கரவாதி எந்த சுரங்கத்திலே இருந்தால் கூட அங்கே தேடி பிடித்து அடித்து ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர், அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றார். இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, உலக வல்லரசாக பாரத நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிறிதும் சிந்திக்காமல், தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றார். இங்கே கூடியிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மக்கள் விரோத இயக்கம் தமிழ்நாட்டிலே இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய லட்சியம் என்று நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையை ஏற்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வீழ்த்துவதுதான் லட்சியம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே உரையாற்றுவார்கள். மிகுந்த சீரோடும் எழுச்சியோடும் நடைபெறுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகம் காப்போம் என்கிற வகையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பாரத பிரதமர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய
நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பேராதரவினை பெற்று அவருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் அவாவும் அவருக்கு இருந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிற எங்களுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சி மிகுந்த சீரோடும் சிறப்போடும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்க வருகை வந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரியார் சட்டமன்ற உறுப்பினர் தேசிய மகளிரினுடைய தலைவி வானதி சீனிவாசன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரரும் தேசிய செயற்குழுவினுடைய உறுப்பினரும் 2004 அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மேலான ஆசையோடு கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட நேரத்தில் எனக்காக திருக்கோவிலூர் மாநகரத்தில் உரையாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய செயற்குழுவினுடைய உறுப்பினருமான அருமை அண்ணன் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யா பன்னீர்செல்வம் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி நிறைவு செய்திருக்கிற மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கருப்பு எம் முருகானந்தம் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் அஸ்வாத்தாமன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகின்றிருக்கிற ஒன்றிய நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, கழக அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் சகோதரர் டாக்டர் பக்த ரட்சகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே நிறைவாக பங்கேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை தாங்கி இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற நிர்வாக பொறுப்பாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற பொதுமக்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற பத்திரிகை துறையினுடைய அன்பர்களே, நண்பர்களே, தொலைக்காட்சி துறையினுடைய சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லுகிற அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி
175 தொகுதிகளுக்கு மேலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மேலான அருளாசியனை பெற்று இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகச் சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வினையும் சேர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையோடு தமிழகத்தில் திருட்டு மாடல் திமுக அரசை ஆளுவதற்கு துப்பில்லாமல் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் என்கிற அந்த நபரை வீட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு கோட்டைக்கு உங்களுடைய ஆதரவோடு செல்வதற்கு தயாராக இருக்கிற நாட்டு மக்களுடைய நன்மதிப்போடு நல்லாதரவோடு அவர்களுடைய உணர்வோடு ஆதரவோடு விசுவாசத்தோடு உங்களுடைய மேலான ஆதரவோடு இந்த நாட்டிலே மீண்டும் முதலமைச்சராக வர இருக்கிற எங்களுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்லுவதோடு மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு வாரத்திற்கு மேலாக என்னிடத்திலே தொடர்ந்து அண்ணன் அவர்களே நீங்கள் நினைப்பது போல் அல்ல, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அருமை அண்ணன் ஐனார் அவர்கள் வருகிற நேரத்தில் நடக்கும், அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். எங்களுடைய தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவோடு என்று சொன்னார். நான் உள்ளபடியே உங்களை எல்லாம் வாழ்த்த, பாராட்ட, போற்ற நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக உள்ளபடியே என்னுடைய போற்றுதலையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இங்கே நிறைந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மிகச் சிறப்பாக அருமையண்ணன் அவர்கள் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசுகிற நேரத்தில் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். உள்ளபடியே இன்றைக்கு இந்த உலக நாடுகள், இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற உலக நாடுகளும் பார்த்து வியந்து பாராட்டி போற்றுகிற ஒரே தலைவர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி என்பதை நாட்டு மக்கள் உணர்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு உலக அளவிலே நான் ஒரு இந்தியன் என்று சொல்லுகிற வகையிலே, இந்தியன் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்துகிற வகையிலே திராணி இல்ல ஒருவனாக நமக்கெல்லாம் ஒரு மரியாதையை தந்திருக்கிற தலைவர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய முன்னேற்றத்தை, மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய முன்னேற்றத்தை, வாழ்க்கை தரத்தை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து இன்றைக்கு உள்ளபடியே உலக அரங்கிலே இந்தியாவை முதன்மை பெறுகிற இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அதற்காக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். இந்த நாட்டிலேயும் ஒரு ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சியை பற்றி நான் சொல்வதை விட மிக தெளிவாக, பச்சையாக, தோலுரித்து காட்டுவதற்கென்றே
வருகின்றிருக்கிற அருமை அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த நாட்டிலே சிறுமிகளில் இருந்து வயதான மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பொதுவாக ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற முதலமைச்சர் இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களுக்கு குறைந்தபட்சம் பாதுகாப்பை தருகிறேன், சட்டம் ஒழுங்கை நான் சரியாக கையாளுகிறேன் என்று சொல்வதற்கு கூட துப்பில்லாத லாயக்கில்லாத ஒரு முதலமைச்சர் என்றால் அது கருணாநிதியினுடைய சீமந்த புத்திரன் ஸ்டாலினை விட்டால் வேறு எவனையும் கோடிட்டு காட்டிவிட முடியாது. இந்த நாட்டு மக்கள் நன்றாக உணர வேண்டும். வருகிற 2026 தேர்தல் வர இருக்கிறது. உங்களுடைய கையிலே, நம்முடைய கையிலே, நாட்டு மக்களுடைய கையிலே இருக்கிற ஒரே அஸ்திரம் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டிலே இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், யார் ஆண்டால் ஏழைகள், இல்லாதவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களும் வாழ்வார்கள் என்று சொல்லி சிறிது சிந்தித்து பார்த்து அந்த நேரத்தில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆக அதே போலத்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின், இன்றைக்கு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு மட்டும் இவரு துப்பில்லாத முதலமைச்சர் நான் சொல்லல. இன்றைக்கு பத்திரப்பதிவில் இருந்து இன்றைக்கு மின்சாரத்தை தொட்டாலே ஷாக் அடிக்குது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு பாமர மக்கள், ஏழைகள், விவசாயிகள், இல்லாதவர்கள் எல்லாம் அன்றைக்கு 300 ரூபாய் கட்டியிருந்தால் இன்றைக்கு 1000 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்துகிற வகையில ஒரு துப்பில்லாத அரசாங்கத்தை இன்றைக்கு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் காலத்தினுடைய அருமை கருதி சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற திருட்டு அமைச்சர்களை பற்றியெல்லாம் இங்கே தோலுரித்து காட்டினார்கள். காலம் வரும்போது ஒவ்வொருவரை பற்றியும் எடுத்து சொல்ல முடியும். அதே போல இந்த தொகுதியிலே கூட ஒரு அமைச்சர் இருக்கிறார். அது அமைச்சர் இருப்பதோடு மட்டுமல்ல, நம்மை பிடித்த சனியனாக இன்றைக்கு விவசாயத்துறையை வேறு கையிலே வைத்திருக்கிறார். இந்த நாட்டிலே இன்றைக்கு இந்த தொகுதியிலே இருப்பவர்களுக்கு கூட உரம் இல்லை, மருந்துகள் இல்லை. அதிலே கூட கருணாநிதி கட்சி என்பதாலோ என்னவோ திமுக காரன் என்றால் வீட்டுக்கு 2 டிராக்டர் கொடுக்கிற அமைச்சரை பார்த்திருக்க முடியாது. அதே போல விவசாய உதிரி பாகங்கள் முதல் உரங்கள் வரை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். அதை வேண்டுமானால் உங்களுடைய சொத்திலிருந்து கொடுங்கள். இங்கே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொன்றும் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வரி பணம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று, அதே நேரத்தில் இதற்கெல்லாம் முடிவு வர வேண்டும் என்றால், இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அதோடு இன்றைக்கு வர இருக்கிற பல்வேறு கட்சிகளை சேர்த்து இந்த கூட்டணியினுடைய தலைமையிலே அமைய இருக்கிற ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவினை, நேசக்கரத்தை நீட்ட வேண்டும், தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, இங்கே வருகின்றிருக்கிற நீங்கள் அத்துணை பேரும் எதிர்காலத்தில் இன்னும் 100 நாட்களில் வர இருக்கிற தேர்தலில் உணர்வோடு, விசுவாசத்தோடு உங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டு இந்த அருமையான வாய்ப்பினை தந்த மாவட்ட தலைவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான
மாபெரும் ஒரு எழுச்சியுரையாற்றிய நமது அருமை அண்டன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் தூண் நமது அண்ணன் மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தர்ம போராளி நமது தேசிய செயலாளர் அண்ணன் எச் ராஜா அவர்களை மாபெரும் எழுச்சியுரை ஆற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் தன்னுடைய எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற மிகப்பெரிய கூட்டத்திலே நீங்க பார்த்தா வண்டிக்கு 4 சக்கரம் உண்டு. ஒரு சக்கரம் பழுதாயிட்டுனா என்ன பண்ணுவோம்? ஸ்டெப்னி உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் வர வேண்டிய இடத்திலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இந்த மாநில தலைவருடைய பயணத்திற்கு மாநில அளவிலே பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்களே, கோவிலானூர் மணிகண்டன் அவர்களே, வேட்டக்குடி எழிலரசன் அவர்களே வந்திருக்காங்க, மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் சரவண சுந்தரம் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சாய் சுரேஷ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் விழுப்புரம் ஏடி ராஜேந்திரன் அவர்களே, குறிஞ்சிப்பாடி அறிவழகன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திரு ராமமூர்த்தி அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, தாமோதரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் திரு சரவணன் அவர்களே, மண்டல் தலைவர் குறிஞ்சிப்பாடியினுடைய மைய மண்டல் தலைவர் சரண்ராஜ் அவர்களே, குறிஞ்சிப்பாடி தொகுதியின் பொறுப்பாளர் ஆர் மேகநாதன் அவர்களே, மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் ஜி வெங்கடாச்சலம் அவர்களே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, அகில நம்முடைய கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடலேறுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி. நீங்க பார்த்தா நான் குறிஞ்சிப்பாடிக்கு வந்த பிறகு 234 முதல்ல தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்னு சொன்னா அது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடி நொச்சி குப்பம் தானே, நொச்சிக்காடு, அங்கு போய் கிராம சபை கூட்டம், திரளாக நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு பேசும் பொழுது நம்முடைய மகளிரினுடைய தேசிய தலைவி
அருமை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை உங்கள் எல்லோர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நீங்க பார்த்தா இங்கு இருக்கின்ற தாய்மார்கள் முதல்ல அந்த நொச்சிக்காடு வாங்கம்மா, நோ இஷ்யூ. நொச்சிக்காட்டுல 1119 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்துகின்ற தீய செயலிலே இந்த அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிப்காட்டுக்காக அந்த இடத்தை கையகப்படுத்துறோம்னு எங்க ஊர் காரைக்குடிக்கு பக்கத்துல தொழிற்பேட்டையில கேட்பார் இல்ல, தொழில் துவங்குவார் இல்லை. ஆனால் நீங்க எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா இது போன்ற போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் கள்ளி மந்தயத்தில் நடத்தினேன். 220 ஏக்கர் பழனி முருகன் கோவிலுடைய கோசாலையோடு சேர்ந்து 780 ஏக்கரை கையகப்படுத்துறதுக்காக அங்க இருக்கிற உள்ளூர் அமைச்சர் சக்கரபாணி அவருடைய தலைமையில விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சி எடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக சென்று அதை நிறுத்தி காட்டினோம். அதே போல இங்க இருக்கின்ற மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 1119 ஏக்கர் நிலமும் இதுவரை கையகப்படுத்தியது விவசாயிகளுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். 26 மே மாசம் அமர இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக விவசாயிகளுடைய 1 ஏக்கர் நிலத்தை கூட எடுப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூர்ல என்னவெல்லாம் அராஜக செயல் நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமானாருக்கு இருக்கின்ற அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை பீடத்தை வள்ளலார் பெருமான் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே முன்னாடி குளங்கூட வெட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார். ஏனென்றால் அங்கு அந்த இந்த சாலையானது முழுமையாக கிட்டத்தட்ட 110 ஏக்கர் இருக்கு. மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது திறந்த வெளியாக பராமரிக்கப்பட வேண்டும்னு அங்க போய் சர்வதேச மையம் கட்டுறேன்னு நம்ம யாரு அவர் பேரு சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பேர் சொல்லி அழைக்கலாம். இந்த அல்லேலியா பாபு கூட்டம் போய் அந்த இடத்துல நாங்க கட்டடம் கட்டுறோம் சர்வதேச மையம்னு. ஏன் வேற இடத்துல கட்டினா என்ன? நமக்கு சர்வதேச மையம் கட்டுறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வள்ளலார்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கட்டப்படுது. என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போறதுங்கிறது என் பழக்கம். முருகப்பெருமானை தரிசித்து அருளாசியை பெறுவதற்காக. நீங்க அங்க போனீங்கன்னா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து 4 மாசம் ஆகுது. யார் பணத்தில் நடந்தது கும்பாபிஷேகம்? ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்தார்கள். மீதி 106 கோடி மக்களுடைய காணிக்கை உண்டியல் பணம் அதுல கட்டப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஹெச் ராஜா சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ராஜா உண்மையை தான் பேசுவாங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் நீங்க அங்க போனா அங்க வர்ற பக்தர்கள் கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் இருக்கு. அங்க என் வண்டியை டிரைவர் நிறுத்தினார். காலை கீழே வச்சா 1 முழம் ஆழத்துக்கு கால் கீழே போகுது. நீங்க பாத்தீங்கன்னா சரி இங்க மாத்தன இருக்கான்னு ஒரு 50 அடியில பார்த்தா அங்க பெரிய பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கான்கிரீட் பிளாக்ல கட்டினது, அது நிற்கும். நீ போடுறது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மணலை போட்டு கட்டினீங்கன்னா எப்படிடா நிற்கும்? எப்படி நிற்கும்? அந்த மாதிரியாக இவர்கள், அதுவும் அறநிலைத்துறை முழுவதும், நான் இந்த மாதிரி பேசினேங்கிறதுக்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் மட்டும் என் மேல கொடுத்திருக்கிற வழக்கு எவ்வளவு தெரியுமா? 40 வழக்குகள். நான் அதான் பார்த்தேன் அந்த செக்ஷன்லாம், எதுலையும் தூக்கு தண்டனைன்னு இல்லை. அப்புறம் என்ன, ஜெயில இருந்தாலும் நம்ம இறைப்பணி நடக்கத்தானே செய்யும். நம்ம அதுக்காகத்தானே பிறந்திருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில எல்லாமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 40% வரை லஞ்சம் வாங்கிறதாக மக்கள் கூறுகிறார்கள். அதனால இங்கேயும்
வள்ளலார் பெருமானுடைய அந்த என்ன சாலை சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி இவர்கள் வள்ளலாருடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியா மக்களே, முதல் தூக்கி எறியப்பட வேண்டிய முதல் நபர் நான் சொன்னதுக்கு காரணம், ஏன் கொளத்தூர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது செகண்டா வச்சுப்போம். கொளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட வேண்டியது, சேப்பாக் திருவல்லிக்கேணி தேர்டு, அந்த மாதிரிதான் வச்சு நாம இப்ப செயல்பட்டாகணும். இங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்க சமீபத்திலே மிகப்பெரிய அளவுல மழை, அதுவும் இப்ப நீங்க பார்த்தா அன்சீசனல் ரெயின்ஸும் அதிகமா இருக்கு. பருவமழை பருவ காலத்திலே வருவதை விட இங்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த, அவர்கள் வியர்வை சிந்தி, ரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை. அதுக்கு நம்ம விவசாய மந்திரி, நீங்க பார்த்தா இங்க நான் போய் பார்த்தேன், அவங்க செயல் திட்டங்களை பார்த்தா அவர் விவசாய மந்திரி என்று அழைக்க வேண்டாம், இன்றையிலிருந்து அவரை விஷம் பரப்பும் மந்திரி அப்படி நாம சொல்றோம். அந்த மாதிரியாக மிக மோசமான ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்கு அருகதையற்ற ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு, விவசாயிகள் போன தடவை குறுவைக்கு விதைத்த நிலப்பரப்பை விட 2 பங்கு இடத்திலே அவர்கள் விதை விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே? 2 பங்கு நிலப்பரப்புல விவசாயிகள் குறுவை நட்டிருக்காங்கன்னா, நான் கேட்கிறேன் மிஸ்டர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, நெல்லு விதைச்ச மறுநாள் அறுவடைக்கு வருமா? குறைஞ்சது 120 நாளாவது ஆகுமா இல்லையா? குறுவை நெல்லா இருந்தாலும், சம்பா நெல்லா இருந்தா 150 நாள் 160 நாள் ஆகும். அப்போ இந்த அரசாங்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எதுக்கு இருக்கார் அமைச்சரா? விவசாயி விதைச்சிட்டு 110 நாள் 120 நாள் கழிச்சுதானே அறுவடை பண்றான். அந்த 120 நாள் நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை மூட்டை கட்டுறதையே வேலையா பார்த்தீங்க. விவசாயி கொண்டு வர நெல்லு மூட்டைய மழையில் நனைய விடுறீங்களே மகா பாவிகளே. விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை நீங்கள் வாங்கல, அது மழையில இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய நெல்லை வாங்கினா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல வாங்கறத பத்திரப்படுத்தி வைப்பதற்காக நெல் கிடங்குகளுக்காக 300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடி யார் வயிற்றுக்கு போச்சு? இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு பாரதிய ஜனதா கட்சி கேட்டா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா முட்டா பசங்க ஆட்சியில நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா அவன் வெறுங்கடுதாச தர்றான். இப்படி தந்தானா இல்லையா? யாரா அவருக்கு பேரு? நம்ம பாலு மகன் டிஆர்வி ராஜாவா? அவரு வெள்ளை அறிக்கைன்னு பத்திரிகையாளர் கூட்டத்துல, அதாவது விவரம் தெரியாத இடத்துல பேசல, பத்திரிகையாளர் கூட்டத்துல இந்தோ இருக்கு வெள்ளை அறிக்கைங்கிறாரு. இந்த முட்டாள்கள்ட்ட நாம வெள்ளை அறிக்கை ஒண்ணு கேட்கவில்லை, பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஆட்சி, பொறுப்பற்ற நபர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், ஆளத் தெரியாதவர்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் போதை இந்த ஆட்சி தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், நான் சொல்றத தயவு செய்து பெரியவர்கள் தாய்மார்கள் இதுல தீவிரமாக நாம செயல்பட வேண்டியது வர இருக்கின்ற 110 நாள் 120 நாள். அதுக்கு மேல இந்த ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஆயுசு இல்லை. ஏனென்றால் 26 மே இறுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும். நீங்க இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு நண்பர்களே? வெறும் ஊழல் மாத்திரம் இல்லை. நான் இப்ப சொல்றேன், கடந்த 2 ஆண்டுகளாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் புழங்கிய மாநிலம், மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப். ஆனா இன்னைக்கு 4.5 ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகு
இன்னைக்கு இந்தியா முதலிடம் தமிழகம், முதலிடம் தமிழகம் எதனால சொல்றாரு தெரியுமா மு.க. ஸ்டாலின்? இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் புழங்குகின்ற மாநிலம் தமிழகமாக மாறி போயிருக்கிறது. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். ஏன்னா நீங்க பாருங்க, குற்ற பணத்துல, பாவ பணத்துல குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறவனு பாவிதானேங்க. இப்ப ஜாஃபர் சாதிக்கா, ஆமா இந்த ஜாஃபர் சாதிக்னால எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஜாஃபர் சேட்டா ஜாஃபர் சாதிக்கான்னு ரெண்டுமே தீய சக்தி தான், ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இந்த ஜாஃபர் சாதிக் அவர் 3000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினார், பத்திரிகையில வந்தது. அதுல ஜாஃபர் சாதிக் அவர் கடத்திய சம்பாதித்த பணத்தை பார்க் பண்ணதெல்லாம் எங்க மூலதனம் போட்டது? ஒன்னு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெண்டாவது சினிமா. நீங்க மங்கைன்னு ஒரு படம் வந்தது, அந்த மங்கைங்கிற படத்துக்கு மூலதனம் போட்டது இந்த ஜாஃபர் சாதிக்கு. அது ப்ரொடியூசர் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. எந்த மங்கையோ அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பம் பணம் காசு சம்பாதிச்சிருக்குன்னா தந்தையின் பிணத்தை எரித்து அதுல சோறு சமைக்கிறத விட இது கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தாயின் பிணத்தை, தந்தையின் பிணத்தை எரித்ததுல சோறு சமைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிக மோசமான ஆட்சி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற திராவிடியன் மாடல் ஆட்சியின் முதல் குடும்பம். அவங்க உற்பத்தி பண்ணதுதான் மங்கைங்கிற படம். ஆகவே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சரி, நீங்க மேதகு ஆளுநர் அவர்கள், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா ஒரு கற்றறிந்த தேசியவாதி ஆளுநரா இருக்காரு. நீங்க சங்கரன்கோவில்ல மக்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க, பொதுமக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம், போதை ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. அவர் என்ன கேட்டாரு? ஆமா, நீங்க கஞ்சா பிடிக்கிறீங்க, இன்னைக்காவது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபிட்டமின் போன்று சிந்தட்டிக் ட்ரக் இன்னி வரை இந்த 4.5 வருஷத்துல 1 கிராம் தமிழக காவல்துறை கைப்பற்றியது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க யார் இந்த படித்தவன் மோசமா போனா ஐயோ என்று போவான் என்று பாரதி சொன்னதை போல தமிழகத்திலே மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் வெளியில அவ்வளவு பெரிய அளவில் புழங்கி கொண்டு இருக்கிறது. இது எங்க புழங்குது? என்ன திட்டம்? நீங்க பெரிய அளவில் 3000 கோடி 2000 கோடி கடத்துறது திமுக காரன். திமுகவினுடைய சென்னை மாநகர மாவட்ட இணை செயலாளராக தான் இருந்தாரு ஜாஃபர் சாதிக். ஆனா இது எங்க கொடுக்கப்படுது? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாடி அங்கதான் இந்த போதைப் பொருளானது பொட்டலம் விற்கிற இடம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட். என்ன காரணம்? இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் யார் படிக்கிறாங்க? ஐஏஎஸ் ஆபீஸோட குழந்தைகள், ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட குழந்தைகள், டாக்டரோட குழந்தைகள், இன்ஜினியர்ஸ் குழந்தைகள், ஆர்கிடெக்ட் குழந்தைகள், ஆடிட்டர் குழந்தைகள். இந்த மாதிரியா திட்டமிட்ட ரீதியில இந்த போதை பொருள் அதை விற்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள். அதுலயும் யார் குழந்தைகள் படிக்கிறது? இன்டெலிஜென்சியா. இன்னைக்கு இருக்கின்ற அறிவுஜீவிகளின் குழந்தைகளை இன்னைக்கு போதைக்கு ஆட்படுத்தி முடக்கி வீட்டுல தூக்கி எறிஞ்சிட்டா எதிர்காலத்துல தமிழ் சமுதாயம் நாசமா போகுமா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. அதே மாதிரியா தொடர்ந்து தமிழகத்துல இந்த 55-56 மாசத்துல இதுவரை 6700 படுகொலைகள் நடந்திருக்கு. இந்த படுகொலைகள் ஒவ்வொன்றும் இப்ப சமீபத்தில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அதுல பின்னணியில என்ன இருக்கு?
நாம ஊடகத்துல டிவியில பார்த்தாலும் சரி, பத்திரிகையில் படித்தாலும் சரி, என்ன சொல்றாங்க? போதையால் அதற்கு அடிமையானவன் அவன் கத்தி எடுத்து குத்துறான். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் சமூக நீதிங்கிற வார்த்தையை பேசலைன்னா அரசியலே இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்க ஒழுக்கம் இந்த சமுதாயத்தை விட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போற மாணவருடைய பையில ஆயுதம். பள்ளிக்கூட மாணவர்கள் கொலை செய்து கொள்வது, தாக்கிக் கொள்வது, குற்றங்கள் செய்வது ஜாதி அடிப்படையிலே. நான் கேட்கிறேன், இஸ் இட் நாட் யுவர் டோட்டல் ஃபெயில்யூர்? யோசிச்சு பார்க்கணும். இந்த அரசாங்கம் கடந்த 4.5 ஆண்டுகளாக எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, என்னோட கஜானா நிரம்பினா சரி, அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி. அதே மாதிரியாக நண்பர்களே, எந்த விதமான திட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஊழலுக்கு அது உள்ளாக்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா வாரம் ஒரு சம்பவமாக அந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகுது. என்ன? பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி இருக்காங்க, அது துவங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்டடம் மேல இருந்து கூரையோட காரை கீழே விழுதா இல்லையா, குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற அளவிற்கு. இது எதனால? ரோடு போட்டாலும் திருடிய பாவிகளா, பள்ளிக்கூடத்துக்கு நாம கட்டடம் கட்டினாலும் அதுல திருடுவியா? இல்லைன்னா எப்படி கூரை கீழே விழுது? யோசித்து பார்க்கணும். அதே மாதிரியாக நண்பர்களே, இவங்க செய்யறது பூரா ஊழல், அயோக்கியத்தனம். ஆனா குறை சொல்வது பூரா மத்திய அரசாங்கத்தை. நான் ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி விட்டு, சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் 5 மணிலேருந்து இங்க இருக்கீங்க. ஏன்னா நான் உங்களை கிராஸ் பண்ணி போகும்பொழுது நெய்வேலிக்கு இங்கு மக்கள் வந்து கொண்டு இருந்ததை பார்த்தேன். அதனால அதிக நேரம் பணியிலே உங்களை பரிசோதிக்க வேண்டாம்ங்கிறதுனால, நண்பர்களே, இப்ப எல்லா திட்டங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள். நீங்க பாத்தீங்கன்னா மாநில அரசு அதனுடைய பட்ஜெட்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க, என்ன திட்டங்கள் வந்திருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். கேட்டா என்ன சொல்றாங்க? பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியலையா? என்ன காரணமா? மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலைங்கிறாங்க. சகோதரர்களே, மத்திய அரசு கல்விக்காக மாத்திரம் 20 தலைப்புகளிலே நிதி ஒதுக்குகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசு பள்ளிகள், அரசு நிதி பெறுகின்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அது ஒவ்வொன்றுலையும் கம்ப்யூட்டர் டீச்சருக்கு ஒரு பள்ளிக்கும் மத்திய அரசு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் மாதம் மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனா எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்தா இங்க சிவகங்கை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல பொய்யவயல்னு ஒரு கிராமம். அந்த பொய்யவயல் கிராமத்துல கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன மாணவர் செத்து போனார், ஷாக் அடிச்சு. செய்தி வந்ததா? நான் நேர சென்றிருந்தேன் அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல. காரணம் என்ன? மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை முழுமையாக மாநில அரசு முழுங்கிவிட்டு குவாலிஃபைடு டீச்சர் ஸ்கூலுக்கு போடுறதே இல்லை. அப்ப யாரை வச்சு கம்ப்யூட்டர் பாடம் எடுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மாச சம்பளம் போடுறதுக்குன்னு டேட்டா ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு, அந்த டேட்டா ஆபரேட்டரை வச்சு நீ கம்ப்யூட்டர் பாடம் சொல்லி கொடுக்கறீங்க. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடுல மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லட்டும், தமிழ்நாடுக்கு புத்தகம் போட்டிருக்கீங்களா? அட, கம்ப்யூட்டர் பாடத்துக்கு ஒரு வாத்தியாருக்கும் மாசம் மத்திய அரசாங்கம் 15,000 ரூபாய் கொடுக்குது. ஆனா நீங்க கம்ப்யூட்டர் பாடத்துக்கு புத்தகம் போட வேண்டாம் ஐயா. சயின்ஸ் பாடத்துல 3 பக்கம் மட்டும் போட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் பற்றி சொல்லி கொடுக்கிறேன். ஆனா என்ன சொல்றாங்க? PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திலேயே சேராமல் 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டான். ஏன்னா முன்னாள்
தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார். நாங்கள் இந்த திட்டத்தில் சேர மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம், அதனால நீங்க 3வது 4வது தவணை பணத்தை கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 2 வாங்கிட்டேன்னு தானே அர்த்தம். முதல் 2 வாங்கிட்டேன், ஆனா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கல. ஆகவே ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய அளவிலே ஊழலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் போதை திருட்டு ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது, இன்றையிலிருந்து நமக்கு தூக்கம் இல்லை. இன்றையிலிருந்து இந்த ஸ்டாலின் தலைமையிலான இந்த தீய அரசை தூக்கி எறிகின்ற வரை நாம் அனைவரும் தோளோடு தோள் கொடுத்து இணைந்து மக்களை தினந்தோறும் சந்தித்து செயலாற்றுவதன் மூலம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய ஆட்சிக்கு, ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களிடையே பரப்பி வந்த ஒரு உண்மையான அழுத்தமான செய்தி என்ன? திமுக தீய சக்தி. ஆகவே அந்த திமுக தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென இன்றே உறுதியேற்போமா? செய்யலாமா? ஆகவே அதற்கு நீங்கள் அனைவரும் இன்றிலிருந்து களத்திலே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நமக்கெல்லாம் சிறப்பான ஒரு எழுச்சுரையாற்றிய நமது தேசிய செயலாளர் அண்ணன் எச் ராஜா அவர்களுக்கு கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து நமக்கெல்லாம் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் ஒட்டுமொத்த பெண்களின் மகுடமாக திகழக்கூடிய நம்ம தேசிய மகளிர் அணியின் தலைவர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். பாரத் மாதா கி. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனக்கு முன்பாக உரையாற்றிய தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கும், எக்ஸ்எம்எல்ஏ திருமதி சத்யா பன்னீர்செல்வம் அவர்கள், மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள், கோவிலானூர் மணிகண்டன் முன்னாள் மாவட்ட தலைவர், இன்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நான் எங்கிருந்தாலும் நிச்சயமாக மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட தலைவரோடு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக நிச்சயமாக நான் இங்கு வர வேண்டும் என மாநில தலைவர் சொன்னவுடன், தூரம் அதிகமாக இருந்தது, நேரம் குறைவாக இருந்த காரணத்தாலும் கூட முதலிலே தயக்கம் இருந்தது. அதற்கு பின்பாக நினைத்தேன், குறிஞ்சிப்பாடி மாதிரி ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உழைப்பிற்கு மரியாதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைத்தேன். மிகச் சிறப்பானது ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலாக இங்கு மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இங்கு அவர்களை மக்கள் முன்பாக வணங்கத்தான் ஆசை. ஆனால் காலத்தின் அருமை கருதி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய, மண்டல் தலைவர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குறிஞ்சிப்பாடியில் குடிகொண்டிருக்கக்கூடிய புத்துமாரியம்மனையும், வில்லுடையான் பட்டியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானையும், விருத்தாச்சலத்தில் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரரையும் வணங்குகிறேன். இந்த மண் ஆன்மீக மண் தான் எப்போதும், இது தெய்வீக மண் தான் எப்போதும். அது மட்டுமல்ல, ராமசாமி படையாச்சியார், அஞ்சலை அம்மாள் போன்ற மிக சிறந்த தேசியவாதிகளை கொடுத்த மண் இந்த மண். இந்த தமிழனின் தலை நிமிர
அன்பு சகோதரர் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பான வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் மக்கள் பார்க்க துவங்கிவிட்டார்கள் என்பது அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இன்று மக்களிடையே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஊருக்கே ஒரு அழகான ஒரு வரலாற்று பெயர் என்னன்னா கூடலூர் தான். 3 நதிகள் சங்கமிக்கின்ற ஊருங்கிறதால அது ஆரம்ப கட்டத்தில் கூடலூர், அதற்கு பின்பாக இது கடலூர். அதிகமான விவசாய மக்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதி. அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ருட்டி பலாப்பழம் என்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் புவிசார் குறியீடு வழங்கி உலகம் முழுவதும் பண்ருட்டி பலாப்பழத்துக்கு ஒரு தனி மரியாதை ஏற்படுத்தி இருக்கிறார். பலாப்பழ மாதிரியே சுவையான மக்கள், அன்பான மக்கள், இனிப்பான மக்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடலூர் மாவட்டம் திமுக ஆட்சியில் எதிர்கொள்ளக்கூடிய துயரங்கள் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். அதற்காக சிறு காணொளியை மட்டும் இங்கு நாம் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்திருக்கும் புண்ணிய பூமிதான் கடலூர் மாவட்டம். தனக்கே உரிய கலை, கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்டவற்றை விட்டுக் கொடுக்காமல் இன்றளவும் பாதுகாத்து வருகிறது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தை சீர்குலைக்கவே திமுக எனும் தீய சக்தி கங்கணம் கட்டிக்கொண்டு செயலாற்றி வருகிறது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த மாவட்டத்தின் உயிர் நாடியே விவசாயம் தான். ஆனால் இந்த பகுதி விவசாயிகளுக்கோ உயிரும் உடம்பும் தான் மிச்சம் இருக்கிறது. மீதி எல்லாம் இந்த திமுக ஆட்சியிடம் மல்லுக்கட்டியே மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த பகுதி விவசாயிகள். கடலூரில் போராட்டம் நடத்திய கரும்பு விவசாயிகள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு காய்ச்சி போச்சு, ஒண்ணுமே இல்ல. தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், வேற வழியே இல்லையா. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 2000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலாங்கானோ கிராமத்தில் நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் நிலையத்தில் காத்திருந்த நிலையில் 500க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தார்பாய்கள் போட்டும் மழை நனைந்து நாசமாகியுள்ளது. மழையிலிருந்து நெல்லை பாதுகாக்க இந்த பகுதியில் நெல் சேமிப்பு களஞ்சியங்கள் கட்டப்படும் என்றார்கள். அதை செய்தார்களா? பண்ருட்டி, விருத்தாச்சலம், கடலூர் ஆகிய பகுதிகளில் முந்திரி மற்றும் பலாப்பழம் விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. முந்திரி மற்றும் பலாப்பழத்திற்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இந்த திமுக அரசு அதை கண்டுகொள்வதாக தெரிவதில்லை. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காது கூட அணுகுண்டத்தான தூக்கி போடா. பெங்கல் புயல் கடலூரையே புரட்டி போட்டது. வெள்ளமும் வடியாமல், பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல், உரிய நிவாரணமும் வந்து சேராமல் கடலூர் மக்கள் பட்ட துன்பங்கள் தான் எத்தனை. எங்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கல, எந்த நிவாரணம் இல்ல. அப்ப எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? தனது மக்கள் இப்படி அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் போது ஒரு கண்துடைப்புக்காக கூட முதல்வருக்கு கடலூர் பக்கம் வர நேரம் இல்லை. ஆனால் புதிதாக வெளிவரும் சினிமா படங்களையும் தனது மகன் நடிக்கும் படங்களையும் முதல் ஆளாக சென்று பார்ப்பதற்கு மட்டும் நேரம் இருக்கிறது. எங்க அப்பாக்கு படம் பிடிச்சிருக்கு. என்ன கேட்டாங்க, என்ன படம் ஓடுது அப்படின்னா, லவ் டுடேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் நீ தான் ரிலீஸா அப்படின்னாங்க. நம்ம தான் ரிலீஸ். கடலூரின் எதிர்காலத்தையும் சீரழிக்கும் வகையில் இங்குள்ள பள்ளி கல்வியும் படுகொலியில் தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியில் கரும்பலகை விழுந்து மாணவர்கள் 2 பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஒன்றிய தொடக்க பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் வள்ளி இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மாதிரி சாப்பாடு தராங்கல்ல, முக ஸ்டாலின் தெரியுமா, சிஎம், அவங்க தான் இந்த சாப்பாடு டெய்லி தராங்க எல்லா பிள்ளைங்களுக்கும். சரியா? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் உருப்படியாக 5% கூட நிறைவேற்றாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஏமாற்றினார்கள். அது சரி, தங்களின் அடிப்படை கடமைகளை கூட செய்ய தவறுபவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று எண்ணுவது நம்முடைய தவறுதான். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் 10,000 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வீராணம் ஏரி சீரமைக்கப்படும் என்றார்கள். கடலூர் உள்ளிட்ட பல டெல்டா மாவட்டங்களில் 2000 கோடி மதிப்பீட்டில் 200 தடுப்பணைகள் கட்டப்படும் என்றார்கள். கடலூர் மாவட்டத்தில் விவசாய நிலத்திற்குள் கடல் நீர் புகுவதை
தடுக்க அரிவாள் மூக்கு வடிகால் திட்டம் அமைக்கப்படும் என்றார்கள். இதில் ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றினார்களா? இல்லை. இப்படி கடலூர் மாவட்டத்தை ஈவு இரக்கமில்லாமல் வஞ்சித்து வரும் திமுக அரசை 2026 விரட்டியடிப்போம். கடலூரின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப போட்டிருக்கிறது கொஞ்சம்தான். கடலூருக்கு திமுக அரசு செய்த துரோகங்களை பட்டியலிட்டனா வெடிய வெடிய தனியா வந்து படமே போடலாம். நிறைய இருக்குங்க, அதனாலதான் சொல்றேன். இப்ப போட்டது வந்து வேற 5 நிமிஷம், 5 மணி நேரம் கடலூருக்கு இவங்க செஞ்ச துரோகங்களை தனியா ஒரு படமாவே ஓட்டலாம். ஆனா இன்றைக்கு மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது என்ன? எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள்? இப்போது எங்களுடைய தலைவர் எல்லா இடத்திலையும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்றாரு? சொன்னீர்களே செய்தீர்களா? எத்தனை பொய் வாக்குறுதிகள், எத்தனை பொய் வாக்குறுதிகள். சட்டப்பேரவையிலே மாநில தலைவர் அவர்களும் நானும் கேள்வி கேட்கின்ற பொழுது, ஒன்று சபாநாயகரே எங்களை பேச விட மாட்டாரு, இல்லன்னு சொன்னா உடனடியே எந்திரிச்சு திராவிட மாடல் ஆட்சியிலே அப்படின்னு ஒரு புராணத்தை எல்லாரும் படிப்பாங்க. விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் கொடுத்த திராவிட மாடல் அரசுன்னு பெருமை பேசுவாங்க. இதோ இந்த ஊரை சார்ந்தவர் விவசாயத்துறை அமைச்சர் நல்லா பச்சை துண்டு போட்டுட்டு வருவார், பட்ஜெட்டை படிப்பாரு. விவசாயத்துறையோட பட்ஜெட் ஆனா என்ன தெரியுங்களா இருக்கும்? 90% மோடி அவர்கள் என்ன கொடுத்தாரோ அந்த பணத்தை எடுத்து இங்க புதுசா அவங்க திட்டம் கொடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் அரசு அப்படிங்கன்னா இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கக்கூடிய அரசு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தான். எந்த அளவுக்கு இன்று இளைஞர்கள், பெண்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மக்கள் இன்று இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பிற்காக காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த போது கூட அந்த காப்பீட்டு பணத்தை ஒழுங்காக செலுத்தாமல் விவசாயிகளை வஞ்சித்தது இந்த திமுக அரசு. அதனால விவசாயிகளுக்கு பாதிப்பு வந்த போது அவர்கள் அந்த காப்பீட்டு தொகையை பெற முடியாமல் தவித்தார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி நினைக்கிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் தன்னுடைய சொந்த மாவட்டத்து மக்கள், அவர்கள் வெள்ளம் வந்த போதும் சரி சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அத்தனை மக்களையும் வெள்ளத்துல படுத்தி எடுத்தாங்க. அதே போல கரும்பு விவசாயி பார்த்தோம், பலாப்பழம் பயிரிடக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. முந்திரிக்கான குறைந்தபட்ச ஆதார விலை என்பது அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கூட விவசாயத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை. இது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாக இருக்கிறது. இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வேலை என்ன தெரியுமா? ஒருபுறம் தன்னுடைய மகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து மக்கள் முன்னால, ஐயோ என் மகனை பாத்தீங்களா, என் மகனை பாத்தீங்களா, இளவரசனை பாத்தீங்களா, என்னமா அவர் அப்படியே பர்ஃபார்ம் பண்றாரு. இதுல விட கொடுமை என்னன்னா, இதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சகோதரர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு சரிசமமாக அரசியல் செய்த அத்தனை பேரும் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வாழ்க என்று அவர் முன்பாக காலில் விழுந்து கிடக்கிறார்களே, இது சுயமரியாதை பேசுற இயக்கமா? இதுதான் சமூக நீதியா? இவங்க பேசுற சமூக நீதியா? எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தின் கீழாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நேற்று திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு உதாரணம். அரசாங்க பணத்தை எடுக்க வேண்டியது. சினிமா நடிகர் நடிகைகளை நான் அவங்களை குறைச்சு மதிப்பிடலை. அவர்களுடைய புகழை பயன்படுத்தி கொண்டு அவர்களை எல்லாம் அழைத்து சம்பந்தமே இல்லாமல் அவர்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி புகழ வைத்து ஒரு மிகப்பெரிய மேடையை அமைத்துக் கொடுப்பது. வெல்லும் தமிழகத்தினுடைய பெண்கள் என்ற ஒரு மாநாடு,
யாருடைய பணம் தெரியுமா? மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் ஏழை பெண்கள் எல்லாம் சுயஉதவி குழுக்கள் நடத்துவதற்காக கொடுத்த பணத்தை எடுத்து அதிலே இவர்களுடைய விளம்பர மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பெண்மணி அவள் தனியாக சொந்தமாக அவளுடைய காலில் நின்று வாழ்க்கையில் தொழில் மூலமாக அவள் உயர வேண்டும் என்று பிரதமர் மோடி பணத்தை கொடுத்தாரோ அதையெல்லாம் இவர்கள் எடுத்து இவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு மேடையை அமைத்து அந்த பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அரசு. நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். உங்க வீட்டு பெண்மணி கனிமொழிக்கே நீங்க மரியாதை கொடுக்கலீங்களே, ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க? இன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இன்று இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, இவையெல்லாம் தமிழகம் அமைதியான மாநிலமா என்ற கேள்வியை இப்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாரிசு அரசியலுக்காக, குடும்ப அரசியலுக்காக தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருப்பது திமுக அரசு. இன்னொரு மாற்றத்திற்காக சொல்கிறேன். 24 மணி நேரத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சிக்கு 45 வயதான ஒரு இளைஞரை பீகாரில் இருந்து இந்த செயல் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த கட்சி. திரு நிதின் அவர்கள் 45 வயது இளைஞர். தேசிய அரசியலில் இருப்பவர்கள் ஒரு சில முக்கிய தலைவர்களை தவிர நாடு முழுவதும் அறிந்த தலைவர் அல்ல அவர். ஆனாலும் கூட இத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞரை தேசிய தலைவராக வர முடியும் என்கின்ற வாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. மேடையில் இருக்கக்கூடிய, ஏன் இங்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் கூட இந்த அரசாங்கத்தின் அல்லது கட்சியின் உயர்ந்த பொறுப்பை அடைய முடியும் என்கின்ற ஜனநாயக தன்மை இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் குடும்பத்து நபரை தவிர அந்த கட்சிக்கு எத்தனை தியாகத்தை செய்திருந்தாலும், எத்தனை காலம் உழைத்திருந்தாலும், முதலமைச்சர் என்கின்ற நாற்காலி அது கோபாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது. இது ஜனநாயகம் பேசுகின்ற கட்சியா? இவர்கள் யாருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? யாரை பார்த்து எதிர்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? ஒவ்வொரு மேடையிலேயும் நின்று கொண்டு தமிழ்நாடு எங்கள் மண், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாது, பாரதிய ஜனதா கட்சி இங்கு காலூன்ற முடியாது, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கிறீர்களே. பிஜேபி தான் ஒண்ணு இல்லாத கட்சியே தமிழ்நாட்டில். அப்புறம் ஏங்க முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு மேடையிலேயும் பிஜேபி பிஜேபின்னு பேசிட்டு இருக்கிறீங்க? பிஜேபி தான் சின்ன கட்சி, தமிழ்நாட்டில் ஒண்ணு இல்லாத கட்சி, தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம், தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் என்று சொல்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, கடந்த 4.5 வருட காலமாக சட்டப்பேரவையிலே எங்களுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர்களே, மறந்து விட்டீர்களா? இந்த காணொளி காட்சியில நடிகர் திரு வடிவேல் அவர்கள் ரொம்ப அழகா காமெடி பண்ணார். எனக்கு அதை பார்த்தோன்னா ஒண்ணு ஞாபகம் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்தாது, பிஜேபி வராது, பிஜேபிக்கு இங்க வேலை இல்லைன்னு பேசுறாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, அவரிடம் ஒரு பதற்றம் தெரிகிறது. நம்ம வடிவேலோட காமெடி மாதிரி தான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக். திரு ஸ்டாலின் அவர்களே, மைக்கு கிடைச்சோன்னா நீங்க பிஜேபி, மோடி, அமித்ஷா எல்லாத்தையும் பேசுறீங்க. ஆனா எங்களுக்கு புரிகிறது, உங்களுடைய காலும் கையும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரிகிறது, மக்களுக்கு புரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ நல்ல திட்டங்கள். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்
பெண்களுக்காக கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிறுத்திவிட்டு பெயருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தையும் பணத்தையும் எடுத்து இங்கு நடத்தி கொண்டிருப்பது ஒரு நாடக ஆட்சியாக இருக்கிறது. வருகின்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்கள் இங்கு பட்டியலிட்டார். நம்முடைய குழந்தைகள் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெண் குழந்தைகள் இங்கு நிம்மதியாக வெளியே சென்று படிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லை. நம்முடைய தாய்மார்கள் இன்று வெளியே சென்றால் பாதுகாப்பு இல்லை என்று நினைக்கிறார்கள். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கலந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று உறுதியான வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயம் சார்ந்திருக்கின்ற மாவட்டங்களில் எல்லாம் கூட தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டங்களும் இல்லாத காரணத்தினால் இன்று தமிழகம் என்பது என்றோ முன்னொரு காலத்திலிருந்து ஒரு நல்ல நிர்வாக கட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் இங்கு இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி கொண்டு வந்த பல்வேறு சிறப்பான திட்டங்கள் காரணமாகவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போது நல்ல செய்திகள் அப்படின்னு தமிழ்நாட்டை பத்தி வந்ததுன்னா அதற்கு நிச்சயமாக அரசு காரணம் அல்ல, அந்த தனிப்பட்ட நபர்களுடைய சாதனை காரணம். ஆனால் இந்த திமுக அரசு இன்னொரு முறை தமிழகத்தை ஆட்சி செய்தால் இந்த தமிழகம் என்பது வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு சென்றுவிடும் என்பது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய தமிழகத்து மக்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கை என்பது கூட கேள்விக்குறியாகிவிடும். இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே 2026 தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றதற்கு பின்பாக என்னவெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் எத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரோ அத்தனை திட்டங்களையும் முழுமையாக அமல்படுத்துவதற்கு மக்களிடம் நாம் இந்த செய்தியை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். விஸ்வகர்மா யோஜனா, நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கைவேலை செய்கின்ற அந்த மாதிரி இன்னும் பல்வேறு வேலைகள் செய்கின்ற 17 வகையான தொழில்கள் செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு, கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தாமல் தமிழகத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பது இந்த திமுக அரசு. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் எத்தனை லட்சம் வீடுகள் கேட்டாலும் கட்டித் தருகிறோம் என்று மோடி அவர்கள் சொல்கிறார். ஆனால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றாமல் ஒரு மாவட்டத்திற்கு மிக குறைந்த ஆட்களை மட்டுமே வைத்து கலைஞர் வீடு திட்டம் என்று இன்னொரு திட்டத்தை வைத்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வீடு திட்டத்தின் முழு பலனை இங்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது திமுக அரசு. இம்மாதிரி மோடி அவர்களுடைய எத்தனையோ நல்ல திட்டங்களை இங்கு இவர்கள் முழுமையாக செயல்படுத்தாதன் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் முழுமையாக சென்று சேர்வதில்லை. 26 தேர்தலுக்கு பின்பாக ஒவ்வொரு வீட்டிலேயும் மோடி அவர்கள் திட்டத்தையும் இங்கு அமைய போகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த அரசாங்கத்தின் பின்பாக மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்காக நாம் தயாராவோம் என கூறிக்கொண்டு மிக சிறப்பானதொரு ஏற்பாடுகள் அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவரோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் உண்டு, கன்னியாகுமரியிலே உண்டு, சென்னையிலே உண்டு என்று கூறுபவர்கள் இன்று குறிஞ்சிப்பாடியிலே இந்த ஏற்பாட்டையும் கூட்டத்தையும் பார்த்ததற்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலேயும் உண்டு, எங்கும் உண்டு என்று கூறத்தக்க வகையிலே உங்களுடைய உழைப்பு இருந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொஞ்சம் முக்கியமான நிர்வாகிகள்லாம் முன்னாடி போயிட்டு நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கொஞ்சம் போங்க போங்க, மாவட்டத்தில் இவரோட யார் யார் போகணும் நினைக்கல போங்க.
அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தம்பி சீக்கிரம் தம்பி. கிருஷ்ணமூர்த்தி டப்புன்னு முடி. கிருஷ்ணமூர்த்தி போடு, வாங்கி போடும். தம்பி மாலை போட்டாச்சா? டப்புன்னு போடும் தம்பி. என்ன காமன் நேரமா நிக்கிறீங்க மாலை வச்சுட்டு? அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கிருஷ்ணமூர்த்தி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். பாக்கியெல்லாம் நம்ம தான் இருக்கோம். என்எல்சி நிறுவனத்திற்காக நிலம் வீடு கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை இந்த கடலூர் மாவட்டத்தில் நீண்ட ஆண்டு காலமாக இருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து கோரிக்கை முன்வைத்து மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். இன்றைக்கு அந்த நிலம் வீடு கொடுத்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அண்ணன் ஹச் ராஜா அவர்களுக்கும் தேசிய தலைவர் மாநில செயலாளர் அசோத்தமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். இந்த நிலம் வீடு கொடுத்த மக்களுடைய பிரச்சனை நீண்ட ஆண்டு காலமாக இருக்கிறது. இந்த பிரச்சனை விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் பெற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். சாய் சுரேஷ் அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் பொன்னாடை போர்த்துகிறார்கள். மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி